அப்படியா? இந்த திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது எதெல்லாம் நம்மளால படிக்க முடியுமோ எல்லாத்தையும் படிச்சுட்டு படித்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றது தான் இந்த குறளோட அர்த்தம். நன்றி. சரி, ஏன்னா படித்தா மற்றவங்களுக்கு கால் தேவையில்லையா, அப்படி ஒரு விஷயமா. அப்புறம் கற்க கசடு அரன்ற சொல்ல பல நுணுக்கங்கள் இருக்கு. அதை நீங்களே படித்தா நீங்கள் போய் படிங்க. சரி, அது என்னது கசடு அரனா ஒரு விஷயம் படிக்கும்போது ஒரு 2-3 பட்டியல் இருக்கு. ஓகே, நம்ம டவுட் வந்துடும். ஐயத்திரிப்புன்னு நினைக்கிறேன், சொல் ஞாபகம் இல்லை. சில விஷயம் டவுட் வந்துடும். படிச்சுட்டே இருக்கும்போது இது இப்படியா அப்படியான ஒரு குழப்பம் வந்துடும். அந்த குழப்பத்தை தெளிவடைஞ்சு மீறி போகணும். அப்புறம் தப்பாக புரிஞ்சுப்போம். சம்டைம்ஸ் இது இப்படி தான் தப்பாக புரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ பகவத்கீதை பற்றி பேச சொன்னால் அதெல்லாம் சொல்கிறேன், அதை பேசுறது இல்லை. பகவத்கீதை இந்தியாவில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நூலில் பெரிய விஷயம். தப்பாக புரிஞ்சுப்போம், சரியா இல்லை, குழப்பம் இல்லை, டவுட் இல்லை, தப்பாக புரிஞ்சுப்போம். 1+1 = 3 தான் அப்படின்னு நம்புவோம். அது ஒரு ஸ்டேஜ். இந்த 2 ஸ்டேஜை தாண்டி போகிறதான் இந்த கசடு அற அப்படின்னு சொல்கிற விஷயம். இந்த கசடு அறன்றதுக்கு அவ்வளோ பொருள் இருக்குது. அது அந்த திருக்குறள் ஆழ்ந்து படிக்கும்போது அது கொஞ்சம் விவரம் இருக்குது. சரி, இன்னைக்கு விண்வெளி பற்றி வெங்கடேஷ் பேசுகிறாரு. இன்னொருத்தருக்கு ஆனதாங்க ஆசை தம்பி விண்வெளி பற்றி கவிதைங்களா? இல்லை, அது தகவல் பேசுகிறார். ஒரு வருஷமாக கேட்டுருந்தாரு. அவன் கால்ஷீட் தான் கொடுத்தாரு. ஸ்பேஸுக்கே ஸ்பேஸ் கூட்டம் கம்மியாக பார்க்காதீங்க, யூடியூப் பார்க்குற மக்கள் நிறைய பேர். ஓ சரி சரி. இப்போ விண்வெளியில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதுவும் பேசிக் பார்க்கலாம். நிறைய ஆங்கிலம் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் மாத்திரம் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு, அதாவது கிராவிட்டின்னு சொல்லுவோம்ல, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராவிட்டினா என்னென்னா இப்போ பாரு, சும்மா ஒரு இது எடுத்து வந்துருக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. பால் கீழே போடுற இந்த கிராவிட்டினா அப்புறம் யாருக்குமே என்ன ஏது அப்படின்னு பேசுவீங்க நீங்கள். அதனால் நம்ம நிலாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். நிலாவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா விஷயம்? நிலாங்கிறது நம்ம பூமியோட பக்கத்தில் இருக்குது, ஏதாவது தாக்கம் ஏதாவது இருக்குதா, இல்லை சயின்டிஃபிக்காக ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியுமா அதை பற்றி? நிலா பூமியிலேருந்து சிதறி போன ஒரு கோள் அப்படிங்கிறது தெரியும். நிலா பூமியை விட்டு ஒரு வருஷத்துக்கு 15 சென்டிமீட்டர் நகர்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத படிச்சிருக்கேன். இல்லை, அது கொஞ்சம் தவறு தான். 15 சென்டிமீட்டர்லாம் இல்லை, 100 வருஷத்துக்கு இல்லை. நான் இப்படி சொல்கிறேன், 100 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 மில்லி செகண்ட் டைம் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி அது எவ்வளோ சென்டிமீட்டர்னு தெரியும் எனக்கு, அந்த மாதிரி இது. ஸோ இது கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு இருக்குல்ல. இப்போது இதுதான் நம்ம உலகம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிலா இங்கே இருக்குது. ஸோ இந்த நிலாவோட எஃபெக்ட் என்னன்னா நம்ம பூமியை அது 0 டிகிரியில் இல்லை, 23 டிகிரி திரும்பி இருக்கு, டில்ட்டே இருக்கு. அப்புறம் என்னன்னா சுற்றுறதும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிலானால தான் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது இந்த மாதிரி. இப்போ நிலா இல்லை அப்படின்னா இந்த 23 டிகிரி 0 டிகிரி ஆகும். இல்லைன்னா தஞ்சாவூர் தலையாட்டு போகும் மாதிரி ஆடிட்டு இருக்கும் நமக்கு அந்த மாதிரி. ஸோ 0 டிகிரி அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இப்போ 24 மணி நேரங்கிறது 6 to 12 மணி நேரமாக கம்மியாயிடும். உங்களுக்கு ஒரு தோராயமாக 8 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8 மணி நேரம் 4 மணி நேரம் சூரிய வெளிச்சம் இருக்கும், 4 மணி நேரம் இருட்டு இருக்கும். இப்போ இங்கே 9 மணி நேரம் ஷார்ட்டஸ்ட் டேவே நம்ம மிஷினில் 9 மணி நேரம். அதுக்கே நமக்கு பயங்கர குளிர் தாங்க முடியல, வெஜிடேஷன் எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு 4 மணி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டரில் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி. அப்போ அது மேலே போக போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்மியாகிட்டு தான் வரும் ஆக்சுவலாக இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரி, ஒரே மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைஃப் எக்ஸிஸ்டன்ஸே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நான் இருப்போமா இல்லை. ஸோ மூன் சும்மா கிடையாது, அதோட தாக்கம் பயங்கரம். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சீசனல் வேரியேஷன் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா
ஸ்ப்ரிங்கு, சம்மர், ஆட்டம், வின்டர் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரில இது இருக்காது. 0 டிகிரிக்கு போயிடுச்சுன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், நமக்கு சீசனே இருக்காது ஆக்சுவலாக. இப்போ வெயில் இருக்கிற நேரத்தில் வெயில் இருந்துகிட்டே தான் இருக்கும், குளிர் இருக்கிற நேரத்தில் குளிர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து லைஃப் எக்ஸிஸ்டன்ஸே பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னைக்கு வந்து நிலா போதோ அன்னைக்கு ஒரு ஒரு என்ன ஒரு 20-25 வருஷத்துல எல்லாமே அழிஞ்சிருந்து தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. நம்ம சப்ளை தீர்ந்து போகும், அதுக்கப்புறம் எல்லாமே அழிஞ்சிடும் நமக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து நான் சொல்கிறேன் என்னன்னா வந்து இப்போ வந்து நிலா வந்து பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டே இருக்கு. அதோட இம்பேக்ட் என்னன்னா வந்து 100 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லி செகண்ட், அதாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு வந்து. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு அதனால பார்த்தீங்கன்னா பெரிய இம்பேக்ட் இல்லை. இப்போ இது ஒரு பல லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். இதுதான் வந்து ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கிராவிட்டியோட தாக்கம் புரிஞ்சுது இல்லை? ஸோ கிராவிட்டிங்கிறது வந்து என்ன, இப்போ ஒரு நிலானால நம்ம பூமி வந்து என்ன மாதிரி உள்ளாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து சார்பியல், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கும். ஸோ இது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிங்கிறது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேஸும் டைமும், அதாவது ஸ்பேஸ் டைம்னா என்ன சொல்றதுன்னா விண்வெளியும் காலம், அது வந்து வளையும். ஒரு இதுக்குமே ஒரு நிறை இருக்கும். எர்த்துக்கு ஒரு நிறை மாஸ் இருக்குது, சன்னுக்கு ஒரு நிறை இருக்குது, அதே மாதிரி மற்ற கோளுக்கு ஒரு நிறை இருக்குது. ஸோ அந்த நிறையெல்லாம் இருக்கும்போது என்னன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் டைம் பெண்ட் ஆகும் ஆக்சுவலாக வந்து. ஆனால் சன்னுக்கு பெண்ட் ஆகிறது வந்து பெருசாக இருக்கும், ஏன்னா அதோட நிறை பெருசு. அதே மாதிரி மற்ற என்ன சொல்றது கேலக்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்கம் எழுதுனா விண்மீன் மண்டலம் அப்படிங்கிறது வந்து கேலக்சியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பால்வெளி விண்மீன் மண்டலத்தில் நம்ம இருக்கோம். நம்மளோட சோலார் சிஸ்டம் அதோட குடும்பத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த சோலார் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்கி வே கேலக்சியில் இருக்குது. ஸோ இந்த மில்கி வே கேலக்சியில் வந்து எத்தனை சூரியன் மாதிரி இருக்கிற நட்சத்திரம் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து 400 மில்லியன் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து. 400 மில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 200 400 மில்லியன், நான் ஃபர்ஸ்ட் கேஸை 400 மில்லியன் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. 400 மில்லியன் வரைக்கும் இருக்குது. சரி, இப்போ வந்து இதில் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எப்படி கொஞ்சம் புரியும்னா, ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று புரியும்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோவிந்தராஜ் இருக்கார், நான் இருக்கிறேன் அப்படின்னா அவரு என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு சொல்ல முடியுமா இருக்கு? உங்களை பொறுத்தளவுக்கு இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ கோவிந்தராஜ் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவர் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு? 0. சரி, ஓகே. இப்போ அவரை வந்து அப்படியே வந்து மூணோட ஆர்பிட்ல உட்கார வைக்கிறோம். மூணோட ஆர்பிட்ல உட்கார வைக்கிறோம் அவரை வந்து. இப்போ நம்மெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம்? அவருக்கு நம்ம எவ்வளோ ஸ்பீடாக அவருக்கு எவ்வளோ நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம்? நம்ம எர்த்தோட ஸ்பீடுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அதான் எர்த்தோட ஸ்பீடு என்னன்னு சொல்லுங்க. அதான் ரொட்டேஷன், எர்த்தோட ரொட்டேஷன். கரெக்டா? மூணோட ஆர்பிட் வந்து பார்க்கும்போது எர்த்தோட ரொட்டேஷன். ஸோ இதுதான் ரிலேட்டிவிட்டிங்கிறது. இது வந்து 1000 மைல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். இவர் இங்கே உட்காந்து இருக்கும்போது நம்ம வந்து எல்லாமே 0. ஸோ ஆனால் வந்து அதே வந்து அவர் மூணோட ஆர்பிட்டில் போய் உட்கார்ந்தாருன்னா அந்த 1000 மைல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். இதே இப்போ வந்து அவர் சன்னோட ஆர்பிட்டில் உட்கார வைப்போம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம்? சன்னோட ரெவல்யூஷன். கரெக்ட். ஸோ அந்த ரெவல்யூஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 67,000 மைல். ஸோ 1000 மைலுங்கிறது இப்போ 67,000 மைல் இருக்குது. இப்போ இன்னொரு உதாரணம், இப்போ வந்து அவர் சன்னோட ஆர்பிட் விட்டு வெளியே போயிட்டு வேற ஒரு கோளோட ஆர்பிட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருப்போம் நம்ம? அதான் அந்த கோளோட ஸ்பீடுக்கு நம்ம போவோம். நம்ம சூரியனோட ஸ்பீடுக்கு தான் நம்ம உலகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிளானட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. கரெக்டா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 4,50,000 மைல். 4,50,000. இவரை வந்து வேற ஒரு நட்சத்திர குடும்பத்தில் அவர் போட்டோம்னா அவர் இப்போ பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 மைல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். இதுதான் ரிலேட்டிவிட்டி. இதே மாதிரி ஒரு வேற ஒரு கேலக்சியில் போடுறோம் அப்படின்னா வந்து நம்ம மில்கி வே கேலக்சி பார்த்தீங்கன்னா அதோட 3 மடங்கு ஜாஸ்தி வரும், 13,40,000 மைல். ஸோ ஒன்னொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து. ஸோ அது ஒரு பேசிக்கு. அப்புறம் இன்னொன்று பிக் பேங் தியரின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஆக்சுவலாக வந்து ரொம்ப போர் அடிக்குதுங்களா? ஸோ பிக் பேங் தியரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியல. அதுல இருந்து தான் வந்து ஒரு பெருவெடிப்பு அப்படிம்போம். அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா பல கேலக்சிகள் பல நட்சத்திரங்கள் வந்து வெளியே வந்தது ஆக்சுவலாக வந்து. ஸோ அது ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து அதுதான் வந்து
நிறைய சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தான் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா கேலக்சியுமே எல்லாத்துக்குமே பட்டு விலகி போயிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லா கேலக்சியுமே வந்து விலகி போயிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒளி, லைட்டுங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல வந்து ஒளியோட வேகமா வந்து எதனாலையும் போக முடியாது. ஸோ ஒளி தான் நமக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் டிராவலிங் எப்படி சொல்றது, மெட்டீரியல் சொல்ல முடியாது, மீடியம்னா ஒரு இது சேனல் மாதிரி, through which ஒரு ஃபோட்டான் பார்ட்டிகல் அண்ட் வேவ். சரி ஓகே, பார்ட்டிகல் அண்ட் வேவ் தான் அது வந்து லைட்னே வச்சுக்கலாம். சரி ஓகே. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் மைல் போகுது. 3 லட்சம் மைல் போகுது. இது ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வேற ஒரு நட்சத்திர குடும்பத்துக்கோ இல்ல வேற ஒரு கேலக்சிக்கு டிராவல் பண்ண முடியுமா வருங்காலத்துல? உங்களுக்கு அதுல ஏதாச்சும் அபிப்பிராயம் இருக்கு, ஏதாச்சும் கருத்து இருக்குதா உங்களுக்கு? என்ன நீ நினைக்கிறீங்க அதை பத்தி? அபிப்பிராயம் கேட்டா போக முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு ஜோசியக்கார மாதிரி கணிப்பு வேணா சொல்லலாம். ஓகே. இப்போ அது ஒரு டேட்டா சொல்றேன். இப்போ நம்ம அடுத்த நட்சத்திரம் பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆல்பா செஞ்சுரி அப்படிங்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 4.2 ஒளியாண்டுனா இப்போ ஒரு செகண்ட்ல வந்து 3 லட்சம் கிலோமீட்டர்ல போகுது அப்படின்னா வந்து லைட் டிராவல் ஆகுதுன்னா ஒரு ஒளியாண்டுங்கிறது வந்து அந்த லைட் வந்து ஒரு வருஷம் போனா அது எவ்வளவு தூரம் போகும். ஸோ அதுதான் ஒளியாண்டு. ஏன்னா மில்லியன் ட்ரில்லியன் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, அதனால ஒளியாண்டு. ஸோ அது வந்து 4.5 வருஷம் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் தள்ளி 4.5 வருஷம் ஒளியாண்டு தள்ளி அந்த ஆல்பா செஞ்சுரி இருக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் ப்ரோப் ஒன்று இருக்குது. அதுல நம்ம டிராவல் பண்ணாலே இப்போ அடுத்த இதுக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம், அதாவது அந்த ஆல்பா செஞ்சுரி குடும்பத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? அது வந்து இப்போ ஃபாஸ்டஸ்ட் பாத்தீங்கன்னா 7000 வருஷம் போகுது. ஆக்சுவலா இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. நம்ம வந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகுது, அதுதான் வந்து பக்கம், அது போறக்கே சாத்தியம் இல்லை. இப்போ இன்னும் வந்து நான் சொல்லணும்னா, இப்போ இந்த பால் தான் வந்து சன் அளவுக்கு சுருக்கிட்டேன் அப்படின்னா வந்து 4 மீட்டர் தள்ளி தான் இது நம்ம பூமி இருக்குது, உலகம் இருக்குது. இப்போ அந்த ஆல்பா செஞ்சுரிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா உங்களால? அது வந்து ஒரு 750 மைல் தள்ளி இருக்கு. ஸோ ஒரு நட்சத்திரம் இருந்து இன்னொரு நட்சத்திரம் இந்த அளவுக்கு நான் கம்மி பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 750 மைல் தள்ளி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது தூரம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜியில் வந்து ஃபாஸ்டஸ்ட் ப்ரோவில் போகிறக்கே வந்து பார்த்தீங்கன்னா 7000 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை வந்து 100 வருஷம் அப்படின்னால 70 தலைமுறை 70 கிட்டத்தட்ட இல்லை 70 தலைமுறை இல்லை, ஒரு 100 வருஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா 70 தலைமுறை தேவைப்படுது. ஒரு ஜென்ரேஷன் 20 years. ஓ அப்போனா அது வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அது 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம் அது வந்து. ஸோ அவ்வளோ நாள் ஆகும். பட் இப்போ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாயேஜர்னு ஒரு ப்ரோப் அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து 1977 அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்ட்டு ஒரு, இப்போ நான் ஒரு ஒளியாண்டுன்னு சொன்னேன்ல, இப்போ ஒரு லைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் போகிறதா 1 லைட் இயர், அதாவது ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறோம். இப்போ அந்த அது வந்து 47 வருஷம் முன்னாடி அமைச்சிருக்காங்க அந்த வாயேஜர் வந்து. அதான் நம்ம சன்னோட ஆர்பிட்ல இருந்து இப்போவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்குது. ஆக்சுவலா வெளியே ஆர்பிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து வெளியே போயிருக்குது. இப்போ எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு ஒரு கணிக்க முடியுமா? இன்னும் ஒரு ஒளியாண்டு கூட முடியல. ஒரு ஒளியாண்டு கூட இல்லை, ஒரு நாள் கூட முடியல. 23 மணி நேரம் தள்ளி தான் இருக்குது. அதாவது ஒரு லைட் நீங்க இங்க அடிச்சீங்கன்னா வாயேஜர் நோக்கி அது இந்த லைட் போறது வந்து 23 மணி நேரத்துல போய் அதை அடைஞ்சிடும். அதுவும் இப்போ வரைக்கும் அது கம்யூனிகேஷன் இருக்குது இனிமே. ஏன்னா நியூக்ளியர் ஃபியூல் யூஸ் பண்றதுனால இப்போ வரைக்கும் 45 வருஷமா அது கம்யூனிகேஷன் பண்றாங்க. ஆனா 2025க்கு அப்புறம் வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து ஸ்டாப் ஆயிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இப்போ வரைக்கும் அது வந்து பண்ணிட்டு இருக்குது. அப்ப அவங்க எலக்ட்ரோமேட்டிக் சிக்னல் நீங்க அனுப்பும் போது கிட்டத்தட்ட அவங்க வந்து போயிட்டு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கே 2-2.5 நாள் ஆகுது. அது வந்து ஒழுக்கமா எக்ஸிக்யூட் ஆகுதா பாக்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 நாள் ஆகுது. இப்போ நீங்க ஒரு மெசேஜ் இப்போ அனுப்பிச்சீங்கன்னா 2.5 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அந்த மாதிரி இருக்குது இப்போ. ஸோ இது ஒண்ணு. ஓகே. ஆனா இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜில வந்து இப்போ என்னன்னா ஒரு 200 லைட்டோட ஸ்பீடுக்கு உங்களால டிராவல் பண்ண முடியாது. பட் ஃபிராக்ஷன் ஆஃப் லைட்டோட ஸ்பீட்ல உங்களால டிராவல் பண்ண முடியும்னு ஒரு தியரி இருக்குது. அதாவது இப்போ சிங்கிறது வந்து லைட்டோட ஸ்பீடு 0.1 0.2 சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வர முடியும். ஏன்னா ஆனா அதுக்கு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி ஆற்றல் வேணும் அதுக்கு அது பண்றதுக்கு. ஆக்சுவலா வந்து
அப்புறம் அதில் நிறைய உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு லைட்டோட ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்பீடு போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துரும்பு பட்டாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைட்ரஜன் பாம்பு வெடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அதெல்லாம் எப்படி வந்து மிட்டிகேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசோர்ஸ் சோர்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். அது இருக்குதா அப்படின்னு பார்த்தா இது வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. டைப் 0 எவாலுவேஷன், டைப் 1, டைப் 2, டைப் 3. இப்போ நம்மள டைப் 0 இருக்கும். அதாவது என்னன்னா வந்து நம்ம பூமியில் இருக்கிற ரிசோர்ஸை எடுத்து இப்போ கேஸ், பெட்ரோலு, நியூக்ளியர் ஃபியூவல் இதை வச்சு யூஸ் பண்ணுறதா வந்து டைப் 0 எவாலுவேஷன் இருக்கும். நாளைக்கு டைப் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பூமியில் இருக்கிற ரிசோர்ஸ் எடுக்கிறது, அது வந்து டைப் 1. அப்புறம் டைப் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துலேருந்து அதோட ரிசோர்ஸ் எடுக்கிறது. டைப் 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலக்சிலேருந்து எடுக்கிறது. ஒரு நட்சத்திரத்துலேருந்து ஒரு ரிசோர்ஸ் எடுக்கிற போது தான் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ் டிராவல் வந்து ஒரு ரிசோர்ஸ் கிடைக்கிறதுக்கே வந்து முடியும். அதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்ணுறது அதோட பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. பட் நமக்கு வந்து இப்போ ரிசோர்ஸே இல்லை ஆக்சுவலாக வந்து. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதன் அப்படிங்க பார்க்கும்போது அவன் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து உருவான மாதிரி கதை இருக்குதுல்ல, ஐ மீன் அப்படி தானே சொல்கிறாங்க டார்வின் தியரி எல்லாமே. ஸோ அங்கேருந்து அவன் ட்ராவல் ஆகிட்டு எங்கெங்கெல்லாம் பாசிபிளாக போக முடியுமோ அங்கே போய் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான். நாளைக்கு ஒரு நாள் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூன் நகர்றதுனால இல்லை சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாயிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் நியூக்ளியர் ஃபிஷன் கிடையாது, ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுன்னா சூரியன் பெருசாகி ஒன்று வந்து உலகம் வந்து சூரியனுக்குள்ளே போயிடும், இல்லைன்னா வந்து கொலாப்ஸ் ஆயிரும் சூரியன். அப்போ நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நட்சத்திர குடும்பத்துக்கு போகிறப்போ இல்லை அதுக்காக கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். ஸோ அதோட சாத்தியக்கூறுகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் தான் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா நம்ம மக்கள் வந்து அது வரைக்கும் இருக்கணும். ஒரு மேபி இன்னொரு 10,000 வருஷம், ஒரு 5,000 வருஷம் இருந்ததுன்னா இதுக்காக சாத்தியமெல்லாம் இருக்கும்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக வந்து. ஸோ இதுதான் என்னோட தாட்டு. கடைசியாக வந்து பிளாக் ஹோலை பற்றி சொன்னிருந்தாங்க, அதையும் கொஞ்சம் டச் பேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிளாக் ஹோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கருந்துளை அப்படிம்பாங்க. இதே தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் பற்றி பேசணும்ல. இப்போ சூரியனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன்லேருந்து ஹீலியமை கன்வெர்ட் பண்ணுது. அது வந்து ஸோ இந்த ஹைட்ரஜனோட ஹீலியம் கன்வெர்ட் பண்ணி அடுத்தோட மெட்டீரியல் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அயனில் போய் நிற்கும். அயனுக்கு அப்புறம் அது வந்து எதனாலுமே ஃபியூஷன் பண்ண முடியாது, அது அயனோட நின்றுவது. அதனால என்ன ஆகுனா வந்து ஒரு ரேடியேஷனும் கிராவிட்டியும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதுனால நம்ம சூரியன் வந்து அப்படியே இருக்குது. எப்போ வந்து ரேடியேஷன் வந்து கம்மியாயிட்டு இந்த எல்லா கோரும் வந்து அயனா கன்வெர்ட் ஆகும்போது உங்களோட கிராவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும். ஸோ அந்த கொலாப்ஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய, எவ்வளோன்னு தெரியல எனக்கு, அது ஒரு பெரிய இரும்பு அயன் கோராவோ இல்லை ஒரு வேற ஒரு மெட்டீரியல் கோராவோ இருந்தோ அந்த கொலாப்ஸ் ஆகும்போது அங்கிருந்து தான் உங்களுக்கு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகுது. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா கேலக்சிக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. இப்போ நம்ம வந்து சூரிய குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோலை சுற்றி தான் போயிட்டு இருக்குது. ஸோ நிறையா நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோல் சுற்றி தான் போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட நான் எப்படி சொல்லுவேன்னா ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி வச்சுக்கோங்களேன். பிளாக் ஹோலுங்கிறது வந்து என்னென்ன டஸ்ட்டு அதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அதாவது வந்து ஒளியினால கூட அந்த லைட்னால கூட வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படிம்பாங்க. லைட்டு பெண்ட் ஆகி போகும், அந்த மாதிரி பிரின்சிபல். என்ன ஒன்று போனாலுமே வந்து அதை இழுத்துரும் அதுக்குள்ளே வந்து. ஸோ எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த பிளாக் ஹோலெல்லாம் வந்து மறுபடியுமே வந்து எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு எல்லாமே ஃபியூஸும் ஆகுது. இப்போ கிராவிடேஷனல் வேவ்னு இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பிளாக் ஹோல் வந்து ஃபியூஸ் ஆகும்போது 2 பிளாக் ஹோல் ஃபியூஸ் ஆகிருக்குது. அது என்ன ஆகுனா அந்த கிராவிட்டி வந்து ஒரு ரிப்பிள் மாதிரி அனுப்பும், ஒரு வேவ் மாதிரி அனுப்பும். அது வந்து எப்படி கேப்சர் பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஒரு லேசர் பீம் பண்ணிக்கிறாங்க. 2 ஃபெசிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று லூசியானாலும் இன்னொன்று கலிஃபோர்னியான்னு நினைக்கிறேன், சரியே தெரியல எங்கன்ட்டு, அது முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ இந்த 2 லைட் மீடியமே இப்போ யாராச்சும் வந்து ரோட்ல அந்த சைடு ஏதாச்சும் ஒரு இஷ்யூவோ ஏதோ நாய்ஸோ இருக்குன்னா அங்கே கேப்சர் பண்ணும்போது இங்கே கேப்சர் ஆகாது. ஸோ அதை வச்சு 2மே ஸ்டேட்டஸுமே வந்து சேமாக இருந்தால் தான் கிராவிடேஷனல் வேவ் வந்து இருக்குது சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த லேசர் வந்து அந்த ஆட்டம் வந்து ஒரு சின்ன ஒரு ஜர்க் கொடுக்குது. அந்த ஜர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப், அந்த லேசர் லைட் டிஸ்டர்ப் ஆனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அது அங்கேயும் லாஸ் ஏஞ்சல்ஸ் சைடுமே கலிஃபோர்னியா சைடு ஆகுது, லூசியானா சைடும் ஆகுது. ஸோ அப்போ தான் வந்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க 2 வந்து பிளாக் ஹோல் வந்து ஃபியூஸ் இருக்குது, அது வந்து அந்த மாதிரி கிராவிடேஷனல் ரிப்பிள் அனுப்புது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் கொஞ்சம் பேசிக்ஸு. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல.
ஒவ்வொரு இல்ல, questions galaxy-க்கும் இருக்குதா? ஒவ்வொரு black hole அப்படி நான் சொல்றேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரம் மாத்திரமே தனியா இருக்குது கேலக்ஸி கூட இல்லாம. பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூடிதான் இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேலக்சில பாத்தீங்கன்னா ஒரு 300 மில்லியன் 400 மில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது அப்படிங்கிறமல்ல. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா 400 பில்லியன் ஸ்டார் வரைக்கும் இருக்குது. அதுக்கு அந்த பிளாக் ஹோல் வந்து அவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ நம்மளோட சென்டரோட பிளாக் ஹோலோட மாசு நிறைய வந்து என்ன சொல்லணும்னா சூரியனோட 100 மில்லியன் ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. நம்ம இருக்கிற பால்வழி மில்கி வே கேலக்சி இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட வெயிட்டோட 100 மில்லியன் வந்து அதிகம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் கொஸ்டின்ஸ் இருக்குதா? நீங்க வந்து மூணோடைய கிராவிடேஷன் வந்து எர்த்தோடைய டிகிரி வந்து 23 டிகிரி 23 டிகிரி. அதனால தான் நம்ம 24 ஹவர்ஸ் இருக்கு. 24 ஆமா, அதுவும் ரெண்டுமே. ஓகே, அதோட நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றீங்க. ஆ. சேம் டைம் வந்து மூணுமே வந்து எர்த்தை விட்டு விலகி போயிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். ஸோ விலகி போக போக வந்து அந்த டிகிரி மாறதுக்கு வாய்ப்பாயிட்டு நீங்க அது சொன்ன ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதுவும் இம்பாக்ட் இருக்கும். ஆமா. ஸோ அந்த அந்த ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மூணுங்கிறது வந்து நாளைக்கு உணர வந்து முடியாது. நம்ம வாழ்நாள்ல அது நமக்கு நடந்ததாவே தெரியாது. அது பல லட்சம் வருஷங்களாகும். ஸோ மூணுங்கிறது நாளைக்கு பார்க்கும்போது நீங்க இது நினைச்சு பார்க்கலாம். மூணுங்கிறது வந்து நம்மளோட வாழ்வியலில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது. சும்மா அது ஒரு கோலா இல்லை, நம்ம அதனால நம்ம வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நாளைக்கு வந்து சொல்லலாம். அப்போனட் தியரிஸும் இருக்கு. இப்போ நான் பூமியில இருந்து வெடிச்சு சேதாரண ஒரு கோள் தான் நிலா. அது கரெக்ட். அது அதை அப்போஸ் பண்றவங்க தியரிஸும் இருக்கு. பூமியில இருந்து வெடிச்சு சேதாரணதா இருந்தா அங்கேயும் கிராவிட்டி இருக்கணும். இதே கேரக்டரிஸ்டிக்ஸ் மூணுக்கு இருக்கணும். அப்படி இல்ல, அதான் நான் சொன்ன நிறை இருக்குல்ல, மாஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ உங்களுக்கு நிறை வந்து எவ்வளோ ஜாஸ்தி இருக்குதோ அந்த அளவுக்கு கிராவிட்டி புல் இருக்கும். இப்போ இங்க கிராவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9.8 அப்படிங்கிறாங்க மீட்டர் பர் செகண்ட். சரியா தெரியும், கம்மியா 9.8 இல்ல ஒரு யூனிஃபார்மிட்டியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதே வந்து 1.6 நினைக்கிறேன் மூணுல. ஏன்னா அதோட வெயிட் கம்மி, அதோட மாஸ் கம்மி. வெயிட் சொல்ல மாஸ் கம்மி ஆக்சுவலா. நிலாவுல வந்து அட்மாஸ்பியர் கிடையாதுன்ற ஒரு இது அதுவும் இருக்குது. இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆமா, அது பண்ண ஜியாலஜி போயிருக்காது. அது என்ன, நம்ம பூமியோட கோர்ல வந்து பாத்தீங்கன்னா இதே தான், அந்த அயனும் நிக்கல் கோர் இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகுது. அதனாலதான் நமக்கு ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்குது. அப்புறம் காஸ்மிக் ரேஸ்ல இருந்து வெளிக்கோள் இருந்து வர ரேடியேஷன் காஸ்மிக் அதுதான் ப்ரிவென்ட் பண்ணுது. ஆனா இது மார்ஸ்லயோ மூன்லயோ இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்கும். ஆனா வந்து அது ரொம்ப வீக்கா இருக்கும். ஒரு மனிதனாலோ ஒரு மிருகமாலையோ அதனால வாழ முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்து பூமியோட கிராவிட்டியில இருக்கு இல்லைங்களா? இப்போ எதோட கிராவிட்டியால அது வந்து நம்ம விட்டு விலகி போகுது? அதான் வீக்னஸ். ஒரு இப்போ ஒன்று அதான் எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்காது இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு பீரியட் இருக்கு, டீக்ரேடேஷன் இருக்கு. ஒரு நல்ல கொஸ்டின் நீங்க கேட்டது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் தான் ஆகிட்டு இருக்கு. அந்த கோர் கூல் ஆகிட்டு இருக்கு ஒன்று. இன்னொன்று வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டி புஷ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதை இப்போ நம்ம இது பண்ணுற இப்போ ஹியூமன் கெலாமிட்டிஸே பார்த்தீங்கன்னா சைனாவில் ஏதோ ஒரு டேம் கட்டியிருக்காங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லி செகண்டோ 1.6 மில்லி செகண்டோ வந்து ஸ்லோ டவுன் ஆகுது நம்ம இது ரொட்டேஷன். ஸோ எல்லாமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ இதோட ரொட்டேஷன் சேஞ்ச் ஆனாலும் மூணோட இம்பாக்ட் இருக்கும். நம்ம ஒரு கோர் கூல் ஆகிறனாலும் மூணோட இம்பாக்ட் இருக்கும். எல்லாமே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று அப்படின்னு நான் குறித்து சொல்ல முடியாது, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அப்புறம் சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்களா, அதில் எனக்கு கொஸ்டின் அது ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம எது எடுத்தாலுமே நம்ம இடத்துல வந்து உள்ளேருந்து எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம எது கொண்டு வரல, எங்கேருந்து கொண்டு வரல. இங்கே இருக்க மாஸ் எடுத்து தான் நம்ம இப்போ சொன்னீங்களா சைனாவில் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால 1 மில்லி செகண்ட் ஸ்லோவாகுது. அந்த வெயிட் வந்து உள்ள இருந்தது தானே கோர். இல்லை, அது எப்படின்னா வந்து இப்போ நம்ம எர்த் ஃபார்ம் ஆனது வந்து அது தண்ணியோட ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோ வாட்டரோட ஃப்ளோனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த கோர் தான் மெஜாரிட்டி. ஸோ அந்த தண்ணியோட நீங்கள் ஃப்ளோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இது கொடுக்கும், ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் தான், பெருசாலாம் இல்லை ஆக்சுவலாக. பட் இம்பாக்ட் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. மாஸ்னால இல்லை, பட் வாட்டர் ஃப்ளோ இந்த வாட்டர் ஃப்ளோனால இப்போ ஒரு வாட்டர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நைலோ இது பார்த்தீங்கன்னா அது சவுத்துலேருந்து நார்த்து போகுது.
இப்போ அதே மாதிரி அமேசான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது அதெல்லாம் ரொம்ப பெரிய ஆறு. அதெல்லாம் நீங்கள் தடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அதுக்கோட இம்பேக்ட் இருக்கும் உங்களுக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம சார்ந்து இருக்கிற அனிமல்ஸோட நம்மள மாத்திரம் அஃபெக்ட் ஆகிறது இல்லை, இதனால இதுவே அஃபெக்ட் ஆகுது. நம்ம எர்த்தோட எக்கோ சிஸ்டம் எர்த்தே வந்து அஃபெக்ட் ஆகுது. முடிச்சுக்கலாங்க. சொல்லுங்க, நீங்கள் இந்த டாபிக் பற்றி ஸ்கூலுக்கு சொன்னீங்க பசங்களுக்கு, நீங்கள் சொல்ல இருந்தீங்களா? நல்ல டாபிக் ஆக்சுவலாக வந்து இதை வந்து கொஞ்சம் இப்போ அடல்ட்ஸ் லெவலில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நல்லா இருந்தது. நம்ம கொஞ்சம் டவுன் ஸ்கேல் பண்ணி ஸ்மாலர் ஸ்கோப்பாக எல்லாத்தையுமே கவர் பண்ணாமல் ஒரு நாள் நீங்கள் ஒரு 7th 8th கிரேட் லெவல் பசங்களுக்கு வந்து ஒரு 20 minutes எடுத்திங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் வந்து அவங்க இன்ட்ராக்டிவாக இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி டாபிக் தான் நான் வந்து இப்போ அந்த பசங்களுக்கு எடுத்தேன். சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்டக் ஆகிட்டாங்க, திருப்பி வர முடியல வந்து, அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் அங்கே எப்படி இருக்கு அதெல்லாம் பற்றி எடுத்தேன். நான் வந்து கிராவிடேஷன் இதெல்லாம் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சயின்ஸ் வந்து அறிவியல் பற்றி பேசும்போது பசங்க, ஆனால் வந்து நம்ம அது எண்ட் ஆஃப் த இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சில சொற்கள் அறிமுகப்படுத்தும், தமிழ் சொற்கள். ஏன்னா பசங்களுக்கெல்லாம் வந்து இவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு சயின்ஸில் ஈடுபாடாக அவங்க புத்தக வாசிப்பு எல்லாமே இருக்கு. ஆனால் நம்ம தமிழ் சொற்கள் அது மூலம் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த செஷனில். ப்ளஸ் வந்து இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதோட நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும், ரொம்ப ஹையாக இதாக போகாமல் அடல்ட் லெவலுக்கு போகாமல் கொஞ்சம் கம்ப்ரஸ்டாக ஒரு ஸ்கோப்பை ரெடி பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து பசங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து 2 நாள் எஃபர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பேசுறது நான் பேசிடுவேன். அதான் நான் சொன்னேன், ஆங்கில சொற்கள் ஜாஸ்தி இருக்கும். நான் எழுதுனதே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன தமிழ்ல, இதுக்கு என்ன தமிழ்ல, அதுதான் என்னோட எஃபர்ட் ஜாஸ்தி இருந்தது. ஆமா இல்ல அது முழுமையா நான் தமிழாக்கம் பண்ணணும்னு சொல்றேன். இல்ல நான் இப்ப பேசுற மாதிரியே பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாள் வந்து பாய்மர கப்பல் பத்தி எடுத்தேன். பாய்மர கப்பல்னா பசங்களுக்கு என்ன ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்து உலகத்தையே பாய்மர கப்பலை சுத்தி வர்றதுக்கு பிரான்ஸ்ல ஒரு போட்டி நடத்துறாங்க. நீங்க வந்து மோட்டார் கிட்டலாம் ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் பாய்மர கப்பலை வச்சு தான் வந்து அதனோட வேவோட டைரக்ஷன்ல வந்து நீங்க ஆட்டியே தான் போகணும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே எடுத்து அந்த போட்டிகளை ஜெயிச்சு வராங்க. அதில் வரும்போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்க எப்படி தப்பிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் த்ரில்லிங் ஃபேக்ட் அந்த பசங்களுக்கு ஆட் பண்ணோன்னா ரொம்ப சீட் எட்ஜில் உட்காந்து எண்ட்லேயும் வந்து உங்ககிட்ட ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் எல்லா கான்செப்டும் எடுத்துக்க வேண்டாம். இப்போ வந்து கிராவிட்டி எடுத்துக்கிறீங்களோ, நீங்கள் வந்து பிக் பேங் தியரியை வந்து எடுத்துக்கிறீங்களோ, ஏதோ ஒன்று எடுத்துட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபேக்டாக வந்து இதாக சொன்னீங்கன்னா பசங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நான் தான் நிறைய சப் டாபிக் போட்டு கவர் பண்ணலாம். ஏன்னா நான் எடுத்த உடனே போயிட்டு நான் பிக் பேங் தியரி பற்றி பேசினாலோ இல்லை பிளாக் ஹோலை பற்றி பேசினாலோ நிறைய பேருக்கு புரிய போகிறது இல்லை. அதனால நான் கிராவிட்டிலேருந்து ஆரம்பிச்சு ரிலேட்டிவிட்டி அந்த மாதிரி பண்ணேன். இல்லை அதுலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு டைம் வேணும். இல்லை அது ரொம்ப டைம் வேணும். அதனால தான் சொல்கிறேன். அதனால ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் இப்போ அறிமுகப்படுத்துனீங்கன்னா, இப்போ கோவிந்த் வந்து இங்கே இருக்காரு, நம்ம வந்து மூமெண்ட் அதெல்லாம் வந்து பசங்க அந்த அளவுக்கு டீப்பரா திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே சார், நீங்க இன்னொரு கோல்ல இருக்கும் போது என்ன இருக்கீங்க, இந்த கோல்ல இருக்கும் போது என்ன இருக்கீங்க, அந்த மூவ்மெண்ட், கிராவிடேஷன் இதெல்லாம் வந்து நல்ல எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்து அந்த மாதிரி எக்ஸாம்பிள் அந்த பசங்களுக்கு வந்து தென் கனெக்ட் பண்ணிக்குவோம். நீங்க முழுமையா நான் வந்து தமிழ் ஆக்கம் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்லல. ஒரு ஏதாவது ஒரு அந்த செஷன் முடிஞ்ச ஒரு 4-5 தமிழ் சொற்கள் கத்துக்கிட்டாங்க, அதோட வந்து ஒரு சயின்ஸ் கான்செப்டே நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. ரெகுலரா நம்ம ட்ரெடிஷ்னலா வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரியவோ அதுவோ அப்படியே பேசாம அது அப்கோர்ஸ் அது முக்கியம், வாழ்க்கையில சார்ந்து இல்லாமல் நீங்க வந்து அறிவியல் அறிமுகப்படுத்தினது வெரி குட் சான்ஸ். நன்றி. வேற கருத்து கேள்வி? பஞ்சபூதங்கள்னா என்னென்ன கேட்குறீங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதில் வந்து ஒரு ஆர்டர் இருக்கு. அது இந்த ஆர்டர் தெரியுமா, எப்படி சொல்லணுன்றது வந்து ஒரு முறை இருக்கு. நீங்கள் சொல்கிற 5 பூதம் சொல்லுவோம், ஆனால் 5 ஆர்டர் இருக்கு. ஏதாவது சொல்ல முடியுமா? நிலம், நீர், காற்று, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இப்படி தான் சொல்லுவாங்க. நீர், நிலம், எல்லா பர்மிட்டேஷன் வேற ஏதாச்சும் மாற்றி போட்டு ப்ராபபிலிட்டி. பஞ்சபூதத்தை வந்து 2 வகையாக சொல்லலாம். இது ஹிந்து மித்தாலஜி. அதனால் வேற மாற்று மதத்தினர் வேற கருத்துனா தவறாக வச்சிருக்கேன். 2 வகையாக சொல்லலாம் பஞ்சபூதங்கள்.
ஒன்று வந்து இந்த பஞ்சபூதங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை இருக்குது. ஒரு பூதத்துடைய தன்மை வந்து ஃபஸ்ட்டு பூதம் ஒன்று இருக்கும். பூதம்னாலே வந்து தமிழில் வந்து அச்சுறுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த 5 விஷயங்கள் வந்து அச்சுறுத்துக்கு நம்ம ஆரம்பத்துக்கு. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஆகாயம். இந்த ஒவ்வொரு பூதங்களுக்கும் வந்து ஒரு தன்மை உண்டு, ஒரு தன்மை, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று உண்டு. அது வந்து என்னென்னா செகண்ட் பூதத்துக்கு வந்து ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு பூத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், செகண்ட் பூத்து 2 இருக்கும், மூணாவது பூத்துக்கு 3 இருக்கும், நாலாவது பூத்து 4 இருக்கும், அப்படி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆகாயம். ஆகாயத்துக்கு சவுண்டு மட்டும் உண்டு. சவுண்டு மட்டும் உண்டு ஆகாயத்துக்கு. இந்த பூமி சுற்றுற கூட சவுண்டு உண்டு. ஆகாயம் மீறி அடுத்த பூதம் வந்து காற்று. காற்று வந்து நீங்கள் சவுண்டு உண்டு, ஃபீல் பண்ணலாம். அடுத்து வந்து நெருப்பு. நெருப்பு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். காற்றையோ ஆகாயத்தை பார்க்க முடியாது, நெருப்பை பார்க்க முடியும். ஸோ நெருப்புக்கு வந்து சவுண்டு உண்டு, ஃபீல் பண்ணலாம், பார்க்க முடியும், சுவைக்க முடியாது, எரியும் போது சார். 4வது வந்து தண்ணீர். தண்ணீருக்கு அடிஷ்னலாக ஒன்று உண்டு. தண்ணீருக்கு வந்து சவுண்டு உண்டு, ஃபீல் பண்ணலாம், கண்ணால் பார்க்க முடியும், சுவைக்க முடியும். இந்த 4வது பூதம். 5வது பூதம் வந்து மண், பூமி. பூமிக்கு வந்து ஷேப் உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் பஞ்சபூதங்கள் சொல்லும்போது இப்படி சொல்லலாம்: ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இப்படி சொல்லலாம். ஒன்று தோன்றிய விதம், அல்லது ரிவர்ஸ் சொல்லலாம். ஓகே, நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்படி சொல்கிறவங்களும் உண்டு, இப்படி சொல்கிறவங்களும் உண்டு. இப்படிதான் சொல்லணும் அவசியம் கிடையாது. பட் இதெல்லாம் ஆன்மீகத்தை வந்து ஒரு படிப்பணி. இது வந்து அவங்க கடவுளுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த பஞ்சபூதங்களோட தன்மையை வந்து இப்போ சிவனை கும்பிட்றாங்க, சிவனுக்கு இது பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. விஷ்ணு கும்பிட்றா, விஷ்ணுவுக்கு சொல்லுவாங்க. பட் இதுதான் வந்து ஆகாயம் வந்து ஒரு மிரட்சியான அனுபவம். எனக்கு வந்து ஒரு 7 இயர்ஸ் பேக், 7-8 இயர்ஸ் இருக்கும், ஒருத்தர் கேள்வி கேட்டார். அந்த கேள்வி வந்து ஒரு முட்டாள்தனமான கேள்வின்னு அப்போ நினச்சேன். ஆனால் ஒரு அப்பயே கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப இன்டெலிஜென்ட் கொஸ்டின். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இப்போ இருக்குல்ல, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி அதே 24 மணி நேரம் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டார். எனக்கு அது முட்டாள்தனமான கேள்வியாக தோணுச்சு. அது என்ன நல்ல கேள்வி? அது நம்ம வேற ஒரு மெட்டீரியல் சாரி எலிமெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஓகே, நாம் 24 மணி நேரம், நான் வந்து அப்போ வந்து சொன்னேன், இந்த சிம்பிள் சில்லி கொஸ்டின் இது, 24 மணி நேரம் தான் எப்போவுமே அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து டவுட் இருக்குது. நான் பின்னாடி படிக்கும்போது 24 மணி நேரமாக தான் பூமி சுற்றி இருக்குமா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடின்றது டவுட் இருக்குது. அது ஏன் அந்த டவுட் வந்துச்சுன்றது வந்து பல விஷயங்கள் இருக்குது. அது இப்போ டைம் இல்லை. ஆனால் பொதுவான கருத்து என்னென்னா, பூமியோட பாரம் ஏறிட்டே போகுது. பூமி வந்து முன்னாடி பாரத்தோடு இப்போ இல்லை. பூமியோட வெயிட் இன்க்ளூடிங் ஆல் தி ஹியூமன் பீயிங், அந்த வெயிட்டை பார்த்தீங்கன்னா அது கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆன ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி அதே சேம் வெயிட்டோட சுத்த முடியும் அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு டவுட். அது என்ன பதில் தெரியாது. இல்லை, அது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன், சயின்டிஃபிக்காக இல்லை. ஸோ நான் எதாவது சொன்னதான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட கொஸ்டினும் இதுவும் ரிலேட்டட் தான். விஜய் கேட்டார். அதான் அப்போ பூமியில் வந்து அது தோன்றும் போது இவர் கௌசிக் ஒரு பாயிண்ட் எடுத்தாரு. நிலவும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ பூமியோட மோதி நிலவும் இது ஆகும்போது இது சூடாக இருந்திருக்கு. சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் உள்ளே இருக்கிற கோர் ஜாஸ்தி பெருசு. அப்போ அதே டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரமோ 6 மணி நேரத்துக்கு சுற்றிட்டு இருந்திருக்கு, 24 மணி நேரம் தான். இப்போ இன்னொன்று நீங்கள் 2020, நான் அது அவ்வளோ கூட போகல, 2020 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 1 வரும்போது அவன் வந்து 1 செகண்ட் டிலே பண்ணி தான் ஜனவரி 1 சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம பூமி வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. அந்த காம்பன்சேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 செகண்ட் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள். நமக்கு வந்து ஒரு இம்பேக்ட் தெரியாது. பல கோடி வருஷம், பல லட்சம் வருஷம் கழிச்சு இம்பேக்ட் இருக்கும். சரி, பேசுவோம். நம்ம அடுத்து நம்ம ஆசை தம்பி தெரிஞ்சு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் பை ப்ரொஃபஷன். அவர் நிறைய கண்டென்ட் வச்சுக்காரு. கண்டென்ட் நம்ம லைஃபுக்கு தேவையானது. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து அவசரப்படாமல் சொல்லுங்கள். ஒருவேளை டைம் பத்தணும்னா நெக்ஸ்ட் வீக் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சார் ஒரு குறிப்பிட்ட டாபிக் உதாரணமாக உங்கள் வசதிக்கு ஒரு டாபிக் பார்க்கலாம். என் பேர் ஆசை தம்பி, ஃபுல் பேர் ஷார்ட்டாக ஆசைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து தொழில்நுட்பமும் உடல் மாற்றமும் அப்படின்ற பற்றி. ஸோ எத்தனை பேர் வந்து NPR கேட்பீங்க, நேஷ்னல் பப்ளிக் ரேடியோ?
அதில் டெட் ரேடியோ அவர்னு கேட்டிங்களா? ஸோ அதில் ஒரு பாட்காஸ்ட், ஸோ NPRல ஒரு பாட்காஸ்ட். ஸோ டெட் ரேடியோ அவரில் போன வருஷம் வந்து பாடி எலக்ட்ரிக் அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட், அது ஒரு சீரீஸ். அதோட என்ன கான்செப்ட்னா, நம்ம பாடி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ எல்லாமே எவல்யூஷனில் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவாங்களா, நம்ம பாடியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அந்த சேஞ்ச் வந்து இந்த லாஸ்ட் 100-200 இயர்ஸில் வந்து 100-200 ஆண்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சேஞ்சும் வந்து நல்ல விதமான சேஞ்ச் கிடையாது, நிறைய பாதிக்கிற மாதிரி, ஹெல்த் பாதிக்கிற மாதிரி சேஞ்ச் இருக்குது. ஸோ அதை பற்றியான, ஸோ அதை கேட்கும்போது நான் வேறு புக்கெல்லாமும் படிப்பேன். ஸோ அதை எல்லாம் சேர்த்து இப்போ கொஞ்சம் சொல்லுவேன். ஸோ அவர் சொன்னாரே, நான் ஃபிசியோதெரபிஸ்ட்னு. ஸோ இங்கே ஆன் ஆர்பரில் ட்ரினிட்டி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கறதுனால ஒரு வாரத்தில் 30-40 நோயாளிகளை பார்ப்போம். ஸோ அவங்க வந்து 40 வயசுலேருந்து 100 வயசுக்குள்ளே நிறைய பேர் பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே நிறைய விதமான வியாதிங்க வரும். ஸோ அந்த வியாதிலாம் பார்க்கும்போது, இந்த மாதிரிலாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம், அப்புறம் நம்மளுக்கு கூட இருக்கணும், என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அந்த வருது, கேன்சரும் இருக்குது, கார்டியாக் டிசீஸஸ் இருக்குது, நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் இருக்குது. இப்போ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட் ரிலேட்டட் டெத்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே யூஎஸில் இருக்கிற டிசீஸை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலையும் வந்து இன்னொரு இது சொல்லலாம், இந்தியா மொத்தமாக அப்படி பார்த்தாலும் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இட் வில் பி க்ளோஸ் டு யூஎஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு, சவுத் இந்தியா வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ அவங்களோட வாழ்க்கை முறையும் மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால் நாம் இறக்கிறதும் இங்கே இருக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வியாதிங்கள்லாம் ஒரு காமன் த்ரெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மனிதனுக்கு கொடுத்துட்டு தெரியாது. ஸோ கார்டியாக் டிசீஸ் பார்த்தீங்கன்னாலும், கேன்சர் பார்த்தீங்கன்னாலும், இல்லை நுரையீரல் சம்மந்தமான நோய் பார்த்தீங்கன்னாலும் மனிதனுக்கு கொடுத்துருங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு இது வந்துன்னா, இது வந்து குறையினால் வரல. முன்னெல்லாம் சாப்பாடு கம்மியாக இருந்தது, தொற்று நோய் அந்த மாதிரி, இதெல்லாம் மிகையினால் வருது. ஸோ சாப்பாடு நிறைய இருக்குது, அந்த சாப்பாட்லேயும் சர்க்கரை நிறைய இருக்குது, கொழுப்பு நிறைய இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால வரல. ஸோ அது வந்து ஒரு எனக்கு புரிஞ்சு, இதனால் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த என்ன, ஸோ இது இப்படி மிக இருக்கிறதுனால ஏன் இந்த எதனால் இந்த வியாதி வருது, இதோட எப்படி அந்த மெக்கானிசம் அப்படி அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அப்போ பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது தொழில்நுட்பம், அதை உடமாட்டம்னு சொன்னாங்க இல்லைங்களா, என்ன கருவி வந்து நம்ம உடலை ரொம்ப மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க, மாற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மொபைல் ஃபோன். அப்புறம் கார் ஸோ இந்த பாட்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா அதுவும் இட் மேக்ஸ் சென்ஸ் டு. நாற்காலி அதுதான் வந்து முக்கியமான கருவி. அது வந்து ஒரு கருவியோட அறிகுறி, கருவின்னு சொல்ல மாட்டேன், அது அறிகுறி. நாற்காலியினால தான் வந்து நம்ம உடல் வந்து நிறைய மாறி இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நாற்காலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ ஷேக்ஸ்பியர் அவர் இருந்த காலத்தில் அவங்க எழுதின கதைங்களில் பார்த்தீங்கன்னா நாற்காலின்ற ரெஃபரன்ஸ் வந்து 2-3 தடவை தான் வரும். நாற்காலியுடைய ப்ரஃபஸ் வந்து ஸ்டேட்டஸ் சிம்பல். ஸோ ஒரு ராஜா இருந்தாருன்னா அவங்க உட்காரத்துக்கு அது யூஸ் பண்ணுவாங்க, வேறு யாரும் நம்மள மாதிரி இருக்கவங்களுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே கொஞ்சம் 100-200 வருஷம் கழிச்சு இந்த டிக்கன்ஸ் அவரோட கதைகளை பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே ரெஃபரன்ஸ் இருக்கும். நாற்காலி நிறைய இருக்கும். ஏன்னா அப்போ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஸோ நிறைய தொழிற்சாலைகள் வந்துடுச்சு, அதில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதில் உட்கார அக்கௌண்டன்ட்ஸ்க்கு அவங்களுக்குலாம் உட்காந்து வேலை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ தூரம் கூட பண்ணலாம். நான் என்னோடய வாழ்க்கையில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்ததெல்லாம் ஆற்காடு பக்கத்தில். ஸோ இந்த கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் நாற்காலிலாம் கிடையாது, திண்ணையில் உட்காந்துட்டு, அதுவும் எப்போ வயசானவங்க வந்து உட்காருவாங்க. பசங்கள்லாம் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது தான் உட்காரமே தவிர, பெஞ்சில் உட்காரமே தவிர, மீதி நேரம்லாம் வீட்டு உள்ள நாற்காலிலாம் எதுவுமே கிடையாது. நாற்காலி இருந்தாலும் அதில் உட்காரத்துக்கு தேவையில்லை. ஏன்னா சாப்பிடும்போது கீழே தரையில் பாய் வச்சு உட்காரணும், சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வெளில விளையாடுவோம். தெருவில் ஒரு டிவி, அந்த டிவிலையும் ஒலியும் வெள்ளிக்கிழமை வரும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம், எல்லோரும் ஒன்றா போய் உட்காந்து பார்ப்போம், அவ்வளோதான். வேறு உட்காரத்துக்கு தேவையே இல்லை. இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு ரூம் டிவி, நீங்கள் ஒரு ரூமில் தான் இருந்து பார்க்கணும் அந்த அவசியம் இல்லை. ஸோ அதனால் நிறைய உட்காரும். சரி, உட்காந்தா என்னங்க தப்பு?
உட்காரது ஒன்றுமே இல்லையா, நான் ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு ஆர்கன் பற்றி பார்க்கலாம், நம்ம ஹார்ட் பற்றி, உங்கள் இதயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்டம் வந்து ஒரு க்ளோஸ் லூப்னா நம்ம ரத்தம் வெளில போகிறதே இல்லை, இல்லையே தான் இருக்கும். ஸோ நம்ம இதயம் வந்து பம்ப் பண்ணுது, காலுக்கு போகுது, தலைக்கு போகுது, திரும்ப அது வரணும். ஸோ இதயம் வந்து ஆக்டிவாக பம்ப் பண்ணுது. ஆனால் காலுக்கு போகிற ரத்தம் வந்து எப்படி தலைக்கு வருதுன்னு திரும்ப இதயத்துக்கு வருதுன்னு யோசிச்சுருக்கீங்களா? ஸோ காலில் எதுவும் பம்ப்லாம் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி நம்ம ரத்த ஓட்டம் வந்து 2 விதமான ரத்த குழாய்ங்க இருக்குது. ஒன்று வந்து ஆர்ட்ரி வந்து சுத்த ரத்தம் எடுத்துகிட்டு போகிறது, ஹார்ட்லேருந்து ஆக்சிஜனோட மற்ற எல்லா சத்தோட எடுத்துகிட்டு போகிறது. நம்ம உடம்பு வந்து நிறைய பாகத்தில் வந்து அந்த ரத்தம் யூஸ் ஆகுது. ஏன்னா மசில்ஸில் வந்து யூஸ் ஆகும். அந்த மசில்ஸில் வந்து பை ப்ராடக்ட், அதோட கழிவுங்கள்லாம் இருக்கும். அந்த கழிவுலாம் திரும்ப எடுத்துகிட்டு வரும். அதே மாதிரி நுரையீரலில் வந்து அசுத்த ரத்தம் நுரையீரலுக்கு போகும், சுத்த ரத்தமாக திரும்ப ஹார்ட்டுக்கு போகும். அதே மாதிரி பிரெயினுக்கு வந்து நம்ம 25%, அதாவது 25% வந்து நம்மளோட உடம்போட எனர்ஜி வந்து பிரெயின் தான் கன்சியூம் பண்ணுது. ஸோ அதோட கழிவுங்கள்லாம் வரும். ஸோ பிரெயின்லேருந்து வந்து கீழே வரும். ஸோ நம்ம ரத்த குழாய் பற்றி சொன்னோம்னா ஆர்ட்ரி வந்து சுத்த ரத்தம், வெயின்ஸ் வந்து அசுத்தமான ரத்தத்தை திரும்ப ஹார்ட்டுக்கு எடுத்து போகும். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த சுத்த ரத்தத்துக்கு போகிற ஆர்ட்ரிஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். அசுத்த ரத்தத்துக்கு போகிறது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய இருக்கும், பெருசாக இருக்கும், அதோட கெப்பாசிட்டி நிறைய. ஸோ அதில் நிறைய தேக்கி வச்சுக்கணும். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்களா, ரத்த அழுத்தம்னு சொல்கிறாங்களா, எத்தனை பேருக்குலாம் அவங்களோட ரத்த அழுத்தம் தெரியும், அந்த நம்பர் தெரியும்? ஸோ இந்த 120/80 அந்த மாதிரி சொல்கிறாங்களா, அதில் எது நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு தெரியுங்களா? 120/80. ஸோ அது அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எதனால் அந்த நம்பர் வருதுன்னு தெரியுங்களா? ஸோ நம்ம இதயம் வந்து துடிக்கும், அப்புறம் நிற்கும். ஸோ துடிக்கும் போது அதில் 4 பைப் இருக்குது. அந்த பைப்லேருந்து தண்ணி வருது, ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரெஷர் தான் வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர். ஸோ நம்ம அழுத்தும் போது வர ப்ரெஷர், ஏன்னா அப்போது நல்லா வேகமாக போகிறதுனால அந்த ஆர்டரிஸில் வந்து ரத்தம் போய் இடிக்கும். அந்த இடிக்கிறதுனால வர ப்ரெஷரை தான் மெஷர் பண்ணுறோம். அதான் வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர். டயஸ்டாலிக் ப்ரெஷர் என்னென்னா, நம்ம ரத்தம் இதயம் துடிக்குது, எல்லா ரத்தமும் வெளில வந்துச்சு, இப்போ வந்து விரியும் போது அதில் வந்து ரத்தம் ஃபில் ஆகும். அந்த ஃபில் ஆகிறப்போ நம்மளோட ஆர்டரியும் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அந்த ரிலாக்ஸ் ஆகுற நம்பர் தான் வந்து அந்த 8. ஸோ அந்த நம்பர் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் 130க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ திரும்ப எப்படி உடம்பு 4 பேர். ஸோ ரத்தம் வந்து காலுக்கு போச்சு, காலிலேருந்து மேலே வரணும். மேலே எப்படி வரணும்னா உங்கள் தசைங்கள்லாம் இருக்குதுங்களா, ஸோ உங்கள் தசைங்கள்லாம் வந்து நீங்கள் நடக்கும்போதோ ஓடும்போதோ அதை யூஸ் பண்ணும்போது அந்த தசைங்கள்லாம் பிடிக்கும், அதாவது டைட் ஆகும். அப்படி டைட் ஆகும்போது அந்த தசைகளில் வந்து வெயின்ஸ் இருக்கும். இந்த அசுத்த ரத்தம்லாம் எடுத்துகிட்டு வர்றது, அந்த வெயின்ஸ்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ். ஆர்டரிக்கும் வெயினுக்கும் நல்ல ரத்த குழாய்க்கும் கெட்ட ரத்த குழாய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதில் வந்து வேல்வ்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரத்தம் வந்து ஒரு திசையாக தான் போகும், இன்னொரு திசையாக போக முடியாது. போனால் கீழே தடுக்கும், அந்த வேல்வ் வந்து தடுக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் நடக்கும்போதோ இல்லை ஓடும்போதோ நீங்கள் மசிலை யூஸ் பண்ணும்போது அந்த மசில் வந்து அழுத்தும் அந்த ரத்த குழாய். அந்த ரத்த குழாய் அழுத்தி அதில் இருக்க பிளட் வந்து மேலே வரும். அப்படி மேலே வந்து உங்கள் இதயத்துக்கு வரும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம ரத்தம் வந்து மேலே வரும். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க? ஒரு நாளைக்கு நம்ம வேலை பார்க்குறது ஒரு 8 மணி நேரம்னா 3/4 நேரம் உட்காந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து நிறைய நேரம் இருக்கும். அப்படி நிற்கும்போது உங்கள் கால்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ காலில் வீக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏர்பிளேனில் இங்கேருந்து யூஎஸ்லேருந்து நம்ம இந்தியா போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வீக்கமாக டிவிடி அப்படின்னு ஒரு இது இருக்குது, தெரியுங்களா? அதாவது காலில் வந்து கிளாட் வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியிலோ இல்லை அவங்களுக்கோ யாராவது இருக்காங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி வருதுன்னா உங்கள் ரத்தம் வந்து ஸோ ரத்தம் வந்து என்னென்னா
உரையறதுக்கு தன்மை, அதோட ஒரு தன்மை வந்து உரையிறது. ஸோ எப்போ கட் பண்ணாலும் உடனே ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக உடனே அதில் வந்து உரையும். அது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல ரத்தம் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அது உரைய ஆகும். நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் காலில் இருக்க ரத்தம் வந்து மேலே வராமல் இருந்ததுன்னா அது உரைய ஆரம்பிக்கும். ஓகே, அந்த உறைந்த ரத்தம் வந்து என்ன ஆகும்னா மேலே வந்து சில சமயம் வந்து அது உடச்சிட்டு வரலாம். ஸோ கொலஸ்ட்ராலும் அதே மாதிரி வரலாம், உறைஞ்ச ரத்தமும் அந்த மாதிரி வரலாம். அது உடச்சிட்டு வந்ததுன்னா நம்ம உடம்புல வந்து எல்லா இடத்துக்கும் அது போகும். இப்போ மூளைக்கு போச்சுன்னா அது மூலமாக வர வியாதி பேர் ஸ்ட்ரோக். அது ஒரு விதமான, இன்னொரு விதமாகவும் இது ஸ்ட்ரோக் வரலாம், பட் இது வந்து ஒரு விதமான காரணம். அதே மாதிரி நுரையீரல் போச்சுன்னா அதுவும் ரொம்ப பாதிக்கும். எவ்வளோ பெரிய கிளாட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளாட் வந்து உங்கள் மூச்சு விட முடியாமல் பண்ணி உங்களை சாகடிக்க சேர்ந்தாலும் செய்யலாம். ஹார்ட்டில் போச்சுன்னா அது பேர் ஹார்ட் அட்டாக். ஸோ அங்கே வந்து வேறு பிரச்சனை உண்டு பண்ணுது. ஸோ இது ஒரு காரணம். ஸோ எதனால், ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னாங்களா, ஸோ பிளட் ப்ரெஷர் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், ஸோ அதே காரணம். ஸோ உட்காந்துட்டே இருப்போம், பிளட் வந்து கீழே போகுது, கீழே வந்து மேலே வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ உங்களோட வெயின் வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெயின் இன்க்ரீஸ் ஆகுது. க்ளோஸ் லூப் சிஸ்டம் இங்கேருந்து உங்கள் பாத்ரூமில் வந்து அடைச்சிக்கிச்சின்னு வச்சுங்க, நம்ம பிளஞ்சர் வச்சு குத்துறோம் இல்லைங்களா. ஹார்ட் வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க முடியாது. ஆனால் ஹார்ட் வந்து நம்ம பாடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணும். அதாவது நம்ம ஒரு தப்பு இருந்ததுன்னா அந்த தப்பை வந்து தப்போடையே நம்ம ஓடலாம். அந்த கார் மாதிரி செக் இன்ஜின் சைன்லாம் வராது, அது அப்படியே ஓடும். ஸோ ஹார்ட் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். எப்படின்னா 60லேருந்து 70 பீட் தான் நம்ம ஹார்ட் இருக்கும். அது இல்லாமல் 80 பீட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ரத்தம் அனுப்பலாம் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸாக அனுப்பாங்க. ஃபோர்ஸாக அனுப்ப ஆரம்பிச்சதுன்னா எப்படி நம்ம மசில் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் அவங்க கையெல்லாம் நல்லா பெருசாகுதுங்களா, பாடி பில்டர் மாதிரி. அந்த மாதிரி ஹார்ட் மசிலும் பெருசாகும். ஆனால் பெருசானால் அதோட பக்க விளைவு என்னென்னா நல்லா இருக்க முடியும், ஆனால் விரிய முடியாது. அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. அப்படி ரிலாக்ஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா ரத்தம் உள்ளவே வராது. ஸோ அதோட பக்க விளைவும் அதுக்கப்புறமும் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம ஹார்ட் வந்து வேறு வேலையெல்லாம் பண்ண முடியும். எல்லாமே கடைசியில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் திங். ஒரே இடத்துல உட்கார்றது வந்து அதோட பாதிப்பு எந்த அளவுக்குலாம் இருக்கும். ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து அதே இதில் வந்து ஒரு சொல்லுவாங்க. ஸோ டைம் வச்சுட்டேன். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ என்னென்னா ஒரு 3 குரூப் எடுத்துக்கலாம். ஸோ 3 குரூப்பில் ஒரு குரூப் வந்து 5 நிமிஷம் ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் 5 நிமிஷம் வந்து நடக்க சொன்னாங்க. ரொம்ப வேகமாக நடக்கணும் இல்லை, ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு 30 நிமிஷத்தில் 5 நிமிஷம் வந்து வாக் பண்ணுவோம். இன்னொரு குரூப் வந்து 1 மணி நேரத்தில் 5 நிமிஷம் நடக்கும். இன்னொரு குரூப் வந்து 2 மணி நேரத்தில் 5 நிமிஷம் நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சுகர் லெவல், ஸோ அவங்களோட சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அப்புறம் அவங்களோட ஓவரால் எவ்வளோ எனர்ஜி, அவங்களுக்கு எவ்வளோ ஃபெட்டிக் இருக்குது, தளர்ச்சி இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அப்புறம் மனசோர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ 4 விஷயம். ஸோ அவங்களோட ரத்த அழுத்தம், சுகர் லெவல், அப்புறம் ஃபெட்டிக் லெவல், அப்புறம் நெகட்டிவ் ஆட்டிடியூட், அது இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தா எல்லாருமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருந்தாங்க. இந்த 4 விஷயத்துக்குமே இம்ப்ரூவ் ஆகிருந்தாங்க. 30 நிமிஷத்தில் 5 நிமிஷம் நடந்தவங்க நிறைய பெனிஃபிட். ஆனால் 2 மணி நேரத்தில் 5 நிமிஷம் நடந்தவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதே அவங்களே வந்து இன்னொரு ரிசர்ச்சும் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லலாம், ஓ நான் காலையில் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ அதே அவங்க பண்ண. ஸோ எப்படின்னா காலையில் ஒரு 6 மைல் ஓட வச்சாங்க. ஓட வச்சுட்டு மீதி நேரம் எல்லாம் மீதி 8 மணி நேரம் அவங்க ஒரே இடத்துல உட்கார வச்சாங்க. இன்னொரு குரூப் வந்து அவங்க ஓடலாம் இல்லை, 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார வச்சாங்க. அவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் சேம் திங், சேஞ்சே ஆகுது. ஸோ நம்ம அடிக்கடி நடக்கிறது வந்து ரொம்ப முக்கியம், பெனிஃபிட் இருக்கும். ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் வந்து 4 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, இந்த 4 பாயிண்ட் வந்து
நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓ 4 பாயிண்ட் தானே 124 120 அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம ஹார்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 60-70 தடவை துடிக்குது. ஒரு நிமிஷத்துக்கு அவ்வளோன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு நாளைக்கு 10 தடவை துடிக்கும் போது அந்த ப்ரெஷர் தான் போயிட்டு அந்த ஆர்டரி எல்லாத்தையும் இடிக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த ஆர்டரிக்கு பண்ணும்போது ஒரு லெவலுக்கு மேலே அது டேமேஜ் ஆகும். அது நம்ம இதில் கூட நிறைய புக்கை படிக்கும்போது சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிறக்கும்போதே இத்தனை ஹார்ட் பீட் தான் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணோன்னா உங்கள் ஹார்ட் ரேட்டை குறைக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து அவங்களோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் என்னன்னு தெரியும்? ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் நீங்கள் ஃபிட்பிட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? 63, 68. ஸோ ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்னா நம்ம ஒரு இந்த மாதிரி ஃபிட்பிட் இல்லை ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நம்ம ஹார்ட் ரேட்டை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அது மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அது மாறிட்டே இருக்கும். நம்ம ஹார்ட் ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். நடக்கும்போது ஒரு ஹார்ட் ரேட் இருக்கும், உட்காந்துட்டு இருக்கும்போது போடும்போது இல்லை வேறு ஏதாவது வேலை செய்யும்போது அது வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்னு இருக்கும். நீங்கள் நிறைய வேலை செஞ்சு அதாவது உடலை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம், வாரத்துக்கு அந்த ஆவரேஜ் என்னன்னு பார்க்கலாம், மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகுது. உங்கள் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் குறைய என்ன சொல்லுதுன்னா உங்கள் ஹார்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது, நல்லா ஈஸியாக பம்ப் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி பம்ப் பண்ண உங்களோட இந்த மாதிரி பின்னாடி வர தொல்லைங்கள்லாம் இருக்காது. ஏன்னா அந்த தொல்லைங்கள்லாம் வந்ததுன்னா ஒன்ஸ் உங்களுக்கு சிம்டம் தெரியும் போது உங்கள் பாடியால் அடாப்ட் பண்ண முடியல, அதனால தான் அந்த சிம்டம்ஸ் காமிக்குது. ஸோ அப்படி காமிக்கும்போது வர மருத்துவம் வந்து அதை குணப்படுத்துகிற மாதிரி இல்லை, அந்த சிம்டம்ஸை அதாவது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அதை குணப்படுத்த முடியாது கொஞ்ச நாள். ஸோ அதான் இந்த நம்ம வாழ்நாள் வந்து 48 78 மாறினாலும் அந்த வாழ்நாளோட தரம் வந்து அதே மாதிரி முன்ன இருந்த மாதிரி இருக்காது. ஸோ அதை நீங்கள் மருந்து சாப்பிட்டுருப்பீங்க, அந்த மருந்தோட பக்க விளைவு இருக்கும், அந்த பக்க விளைவுக்காக இந்த ஒரு மருந்து சாப்பிடுவீங்க. ஸோ அந்த வாழ்க்கை தரம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அது வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அதுக்கு 2 கேள்வி இருக்கு. சொல்லுங்கள். நீங்கள் வந்து அந்த குறியீடு மாதிரி வந்து நாற்காலி சொன்னீங்க, கார்டு அதெல்லாம் சொல்லாமல் நாற்காலி எதுக்கு மெயின் நம்ம சொல்கிறேன்னா 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறதுனால 2 எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன். நம்ம நார்மலாக அந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வந்து நம்ம ஹார்ட் பீட் இது பண்ணுறது வந்து 88 அது மாதிரிலாம் வருது. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஹார்ட் பீட்டுன்றது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 60 to 65 இருக்குங்களா? அதுக்கும் கம்மியாக கூட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி டார்கெட்லாம் வச்சு பார்க்க வேணாம். உங்களுக்கு இப்போ என்ன இருக்குது இந்த வாரம் எனக்கு வந்து 80s இருக்குது, 83 அது மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களோட வழக்கம் என்ன, பழக்க வழக்கம் என்ன, ஒரு வாழ்க்கை முறை என்னன்னு பார்க்கணும். அந்த வாழ்க்கை முறையில் வந்து உங்களால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வாக்கிங்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எவ்ரி 1 hour ஒரு கான்ஸ்டண்ட்டாக மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கோங்களா, எவ்ரி 1 hour வந்து கான்ஷியஸாக நான் வந்து ஒரு 5 to 10 minutes நடந்துட்டு திருப்பி போய்ட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா இந்த இது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அதை பாருங்கள், அது பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ட்ராக் பண்ணுங்க, அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ண வேணாம். இந்த வாக்கிங்கே வந்து நம்ம வாக்கிங் ஸ்டாண்டிங்கில் தான் பெனிஃபிட் இருக்கும். இப்போ உட்காந்து வேலை செய்யறதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பெஞ்சு தந்துடுவாங்க ஆமா. நின்று நம்ம. ஸோ எல்லாம் வந்து சொல்கிறாங்க சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நிற்கிறனால வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா? இல்லை கண்டிப்பாக வாக்கிங்கோட பெனிஃபிட் வராது, பட் சிட்டிங்லேருந்து அட்லீஸ்ட் வந்து ஸ்டாண்டிங் வந்து பெட்டருங்களா? ஆமாம், கொஞ்சம் பெட்டர், பட் ஆனால் அதுவே எல்லாத்தையும் கியூர் பண்ணாது. ஓகே. ஒரே இடத்துல நின்றாலும் கூட பிரச்சனை. ஆமாம். ஸோ அதே மாதிரி தான் கீழே போகுது, அது மேலே வரதுக்கு வழி கிடையாது. ஸோ ஒரே இடத்துல 2 மணி நேரம் நின்றுட்டே இருந்தாலுமே கிட்னி அஃபெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த சிஸ்டோல் டைஸ்டோல் சொன்னீங்க 80-20 120 120-80 சொன்னீங்க இல்லையா? ஸோ நீங்கள் 130 அண்ட் அபோவ் இருந்ததுன்னா வந்து ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிபி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நபருக்கு வந்து ஒரு 140 இருக்குன்னு வைக்கலாம், 140 இருக்குது, கீழே வந்து 80 பதிலாக ஒரு 90 இருக்குது. அவர் வந்து ஒரு நினைக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நடக்கிறது மூலயமாவே வந்து நான் நார்மலாக அந்த 120-80 ரேஞ்சு கொண்டு வந்துடலாம். நடக்கிறது மூலமாக. ஸோ நாம் இப்போ வந்து என்னோட துறை வந்து ஃபிசியோதெரபி, அதில் வந்து
எக்ஸசைஸ்ன்னு பார்த்தா சாப்பாட்லேயும் குறைக்கலாம். பட் சாப்பாடு வந்து ரொம்ப Salt ஈஸி, எடுத்துக்காம. கொஞ்சம் கஷ்டம், நடக்கிறது கொஞ்சம் ஈஸி. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்களே, இப்போ நான் 50 அப்படின்னா வந்து அது 150 இருக்கலாம், 60 அந்த அது கரெக்டாக எனக்கு தெரியல. வயசு ஆக ஆக கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் வந்து ஏறும், ஏறும், ஆ. ஆனால் ரொம்ப அவ்வளோ 150லாம் ஏறும். 150 ஓகே. ஸோ அதுக்கு வந்து தனி சார்ட் இருக்குமா? 50 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா 120/80 தான் வேணும், 130/80. ஸோ நாங்கள் வந்து இன்னொரு கால்குலேஷன் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, ஸோ 120/80 வந்து ரெஸ்டிங் பிளட் ப்ரெஷர். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், அது நார்மல் ரெஸ்பான்ஸ். எந்த மாதிரி இன்டென்சிட்டி, எவ்வளோ எந்த மாதிரி வேலை பண்ணுறோம், இப்போது சாதாரணமாக நடக்கும்போது கொஞ்சம் அதிகமாகும், இல்லை நான் அதை சொல்லலை. இல்லை மாடிப்படி அடிக்கும்போது இதுவாகும். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரெஸ்பான்ஸ் வந்து மாறும். ஓ, okay, அப்படின்னு okay. அது வந்து மேக்ஸ் ஹார்ட் ரேட். ஓகே. ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 220 மைனஸ் உங்கள் ஏஜ், ஆ. அதான் வந்து உங்கள் மேக்ஸ் ஹார்ட் ரேட். ஓ ஓகே, ஹார்ட் ரேட் சொல்லுங்கள், ப்ரெஷருக்கு அதுக்கு. ப்ரெஷருக்கு அதுக்கு ஓகே. 220 ஹார்ட் ரேட் வந்து ஆமா, 220 standard மைனஸ் ஏஜ். நிறைய இன்சுலினுக்கு வந்து வெறும் சுகருக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகாது, மற்ற சிஸ்டம்ஸும் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் வந்து டயபெட்டிஸ் வருது. கிட்னி, ஸோ அதனால் நடக்கிறதுனால அந்த சுகர்லாம் வந்து சுகர் control அண்ட் ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் நாற்காலின்னு சொன்னீங்க, நாற்காலியில் வந்து இந்த அப்படி உட்காந்துருக்கோம், உட்கார்ற விதத்தை மாற்றினாலுமே இதே பிரச்சனை தான் வருமா? ஏன்னா சில பேர் வந்து நார்த் சைடு, நார்த்தன் இந்தியா, பாகிஸ்தான்லாம் வந்து குத்து வச்சு தான் உட்காருவாங்க. அவங்களுக்கு சமணங்கால் போட்டு உட்காந்தா அவங்களுக்கு பிடிக்காது. அரபியெல்லாம் வந்து காலை மடித்து வச்சு அந்த கால் மடித்த காலுக்கு மேலே உட்காருவாங்க. இந்த மாதிரி எப்படி உட்கார்ந்தாலும் இதே பிரச்சனை வரும். அதாவது உட்காருறது எந்த மாதிரி ஒன்றை விட எவ்வளோ நேரம் உட்காருன்றது தான் இருக்கும். ஸோ என்ன அதே நீங்கள் சொன்ன அந்த இந்த பாடி எலக்ட்ரிக் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட போன் டென்சிட்டி இருக்குங்களா, அதை பார்த்துட்டு கம்பேர் பண்ணால் இந்த வேட்டையாடி அந்த மாதிரி வாழ்கிறாங்க, அவங்களோட போன் டென்சிட்டி நம்மளுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 49% லெஸ். நம்ம போன் வந்து அந்தளவு இலகுவாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து உட்காரவே மாட்டாங்க, நடந்துட்டு இருப்பாங்க, படுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி குந்த வச்சு தான் உட்காருவாங்க. எப்பாவது உட்காரணும்னா, ஆனால் ரொம்பலாம் உட்கார மாட்டாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம 200-300 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்மிங் பண்ணவங்களோட உமன்ஸோட அவங்க ஹியூமன் இந்த போனோட டென்சிட்டி பார்த்தா அது வந்து இப்போது ஒலிம்பிக் ரோவிங் பண்ணுறாங்களா, அவங்களோட போன் டென்சிட்டியோட அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த அளவு அவங்க உடல் உழைப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொல்லாம் நிறைய பேசலாம். அதாவது நான் வெறும் இப்போ பண்ணது ரத்த அழுத்தம் மட்டும் பேசுங்களா, கண்ணு என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு அந்த டாப்பில் இருக்கும். அப்புறம் நம்ம மைண்டில் வந்து என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு ஒரு topic. அப்புறம் நம்ம நுரையீரல் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு ஒரு topic. அப்புறம் நம்ம வயிறு வந்து எப்படி மாறிட்டுருக்கு, அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு ஒரு. ஸோ அதெல்லாம் இன்னொரு தடவை பேசுகிறேன். நெக்ஸ்ட் வீக் நான் இல்லை, நெக்ஸ்ட் வீக் ஒர்க் பண்ணேன். சாட்டர்டே வந்து அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவை பண்ணோம். ஸோ ஸோ 1 hour ஒன்ஸ் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. 1 hour அதான் ஏஞ்சி நடக்கிறது தான். அதனாலே போதும். இன்னொன்று வந்து இந்த இப்போ எதிர்ச்சிங்கள அப்படியே ஓடிட்டு வாங்க. ஆப்பிள் வாட்ச் இருக்குன்னா அதில் வந்து ஹெல்த் ஆப் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து டபுள் லெக் சப்போர்ட்னு ஒரு இது அது பார்த்துருக்கீங்களா? டபுள் லெக் சப்போர்ட், அதாவது நடக்கும்போது என்னன்னா இல்லைங்களா, ஸோ ஒரு கால் தான் மீதி எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்குங்களா. எந்த பர்சன்டேஜ் ஆஃப் வீக் சைக்கிளில் வந்து அத்தனை ஒரு லெக் மட்டும் இருக்கும், எந்த பர்சன்டேஜ் வந்து 2 லெக் இருக்கும். ஸோ எப்படின்னா 30%க்கு கம்மியாக தான் வந்து டபுள் லெக் சப்போர்ட் இருக்கும், மீதி நேரம்லாம் ஒரே காலில் தான் நிற்கும். எதனாலனா அது வந்து பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இது நம்மளுக்குன்னு இல்லை, ஸோ உங்கள் வீட்டில் இந்தியாவில் யாராவது இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து சும்மா நிற்கணும் ஒரு காலம் என்ன பெனிஃபிட்டுங்களா? ஒரு கால் நின்னா பெனிஃபிட் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் நடக்க உங்களோட கோர் மசில்ஸ்லாம் வேலை செய்யுங்களா, அப்படி வேலை செஞ்சால் தான் உங்களால் வந்து ஒரு காலில் நிற்க முடியும். நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட் பண்ண, ஒரு காலில் நின்றுட்டு எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க, எத்தனை செகண்ட் நிற்கிறீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். அப்படி டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வயசுக்கும் வந்து ஒரு நார்மல் வேல்யூ இருக்கும். ஸோ 70லேருந்து 80 வயசு இருக்கவங்க 5 செகண்ட் வரைக்கும் நிற்கும். நான் அந்த மாதிரி நான் டெஸ்ட் பண்ணேன்னா, என் பேஷண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணினா நிறைய பேருக்கு அது பண்ண முடியாது, 1 செகண்ட் கூட நிற்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இதர் கைத்தடி யூஸ் பண்ணலாம், இல்லை வாக்கர் யூஸ் பண்ணலாம். நான் இந்த ஆகஸ்ட் வந்து இந்தியா போனேன்,
ஒருத்தரை கூட நான் கைத்தறி யூஸ் பண்ணி பார்க்கறது இல்லை. எல்லாருக்கும் வந்து கைத்தறி யூஸ் பண்ணால் ஒரு கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு எதர் யூஸ் பண்ண மாட்டேறாங்க, அதனால தடிக்கு நிறைய விழுறாங்க. ஃபால்ஸ் வந்து அனதர் இந்த இன்ஜுரினால, அதாவது டாப் 5 காஸ் ஆஃப் டெத்தில் வந்து ஃபால்ஸ் பெரிய கேட்டகரி. ஆமாம். ஸோ எதர் யூஸ் பண்ண மாட்டேறாங்க, இல்லை நடக்க மாட்டேறாங்க, வீட்டுள்ளே இருக்காங்க, எல்லாம் வந்து கூப்பிட்டா வருது, ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நடக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் உங்கள் பேலன்ஸ் குறையும். இன்னும் பேலன்ஸ் குறைஞ்சுன்னா மற்ற வியாதிங்க எல்லாம். ஸோ இப்போ அது வந்து 40 செகண்ட். அப்ப எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம ட்ரெடிஷனில் ஒர்க் ஆல் என்னன்னா தருதல்னு சொல்லுவாங்க. அது செவத்துல காலை வச்சு அண்டா கொடுத்துருந்தா நிச்சயில வாசல்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, காலில் ஒட்டிருக்கோம், அதுக்காக அடிச்சிருக்காங்க. சிறப்பா நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுங்க. சூப்பருங்க. அது வந்து ஒரு மாதிரி ஒரு பதட்டம்லாம் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டண்டாக ஸ்லோவாக பேசுறதுமே நல்லா பேஷண்ட்டை பேசுகிற மாதிரியே பேசுனீங்க. எல்லாம் பேசுறாரு, நான் தான் வந்து இல்லை கொஞ்சமா நல்ல விஷயம். சூப்பர். ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணுங்க. அதில் டபுள் லெக் சப்போர்ட்னு இருக்கும். அதில் எவ்வளோன்னு பார்த்து எல்லாமே வந்து ஒரு பேஸ் லைன் என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னு தெரியணும். இப்போ இந்த வருஷம் இருந்தால் தான் அடுத்த வருஷம் வந்து பார்க்கும்போது நான் இதோட நான் இந்த வருஷம் மாறி இருக்கோம், நல்ல விதமாக மாறி இருக்கும் அப்படின்னு தெரியும். இல்லை நல்ல விதமாக மாறல அப்படின்னு அது கொஞ்சம் உண்டும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து முக்கியமான விஷயம். நம்ம உடம்பு வந்து இப்போ நல்லா இருக்குன்றதுக்காக பாதிப்பு அடையலை அப்படின்னு நினைக்காதுங்க. அது அப்படியே சேர்த்துட்டே இருக்குது. சேர்த்துட்டு கடைசியில் ஒரு நாள் காட்டும்போது நீங்கள் அது திருத்த முடியாது. ஸோ அதனால் இப்போயே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈஸியாக மாற்றிக்கலாம். என்னுடைய ஓன் சிஸ்டர் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட், பிளட் சிஸ்டர் ஃபிசியோதெரபிஸ்ட். ஆனால் ப்ரொஃபஷனை பற்றி எப்போவும் பேச மாட்டேன். ஒரே ஒரு வாரம் மட்டும் கேட்டேன், எனக்கு யாராவது சொல்லித்தாம்மா வீட்டில் பண்ணுறதுக்கு. அவர் ஏதாவது சொல்லி கொடுத்தா, இது கஷ்டம் முடியாது, யாரும் சிம்பிளாக ஏதாவது சொல்லுவாள், அவர் சிம்பிளாக